வணக்கம், இது உங்கள் டூ இட் தமிழன் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம சேனலில் பார்த்தா நீங்கள் எதையும் செய்யலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பட்டம் தான் பண்ண போகிறோம். பட்டம்னா நார்மல் பட்டம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 30 செகண்டில் யார் வேணாலும் இந்த பட்டத்தை பண்ணலான்னா பார்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டம் செய்ய உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு நூல்கண்டு தேவை, ரெண்டாவது A4 ஷீட் தேவை. A4 ஷீட்டு என்ன கலர் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கோங்க, ஸ்டேஷ்னரியிலே கிடைக்கும். அண்ட் மூணாவது ஸ்டாப்லர் ஒன்று வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா எனக்கு ரெட் கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இந்த பேப்பரை நான் மடிக்கிற மாதிரி பாதியாக மடிச்சுக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேப்பர் வந்து லைட்டாக கசங்கி இருந்தாலோ இல்லை மடங்கி இருந்தாலோ சரியாக பறக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாதியாக மடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டு வந்து ஃபுல்லாக பண்ண தேவையில்லை, இது சும்மா நம்ம ஒரு மார்க்குக்கு வேண்டி தான் ஃபோல்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த கோடு தான் உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் முடிஞ்சவொடனே நீங்கள் நார்மலாக ஃபோல்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். ஃபோல்டை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி இந்த எட்ஜை எடுத்து வந்து இந்த சென்டர் பாயிண்டில் வச்சிங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் கிரியேட் ஆனோடனே நான் எப்படி இந்த எட்ஜை பிடிச்சி இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. ஸோ ரெண்டு சைடுமே அந்த எட்ஜை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராக்கெட் ஷேப்பில் வரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஸ்டாப்லர் தேவைப்படும். ஸ்டாப்லரை வந்து சென்டரில் வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக கீழே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சிருப்போம். ஸோ அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டாப்லர் பின் மேலேயும் பேப்பரில் படுற மாதிரியும் இன்னொரு ஸ்டாப்லர் பின் வெளியில் தெரிகிற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, நூல் கட்டி பறக்க விட போகிறோம். ஸோ எதுக்குடா அந்த சென்டரில் பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூல் கட்டுறது அந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். ஸோ எப்படின்னா, ஸ்டாப்லர் பின் நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் தான் நம்ம வந்து நூல் கட்ட போகிறோம். ஸோ நூல் கட்டி முடிச்சாச்சு, வாங்க எப்படி பறக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருந்துச்சா? இன்னமேட்டு நீங்கள் இப்படி தான் பட்ட விடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.